விரதம் இருக்கிறவங்க நம்ம முன்பே சொன்னது போல் கண்டிப்பாக அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அசைவம் வந்து சமைத்து வந்து கொடுக்கலாம். அப்படி வீட்டில் அசைவம் வந்து சமைத்தா அடுத்த நாள் வீடு வந்து சுத்தம் செய்து அதுக்கப்புறமா பூஜைகளை வந்து தொடர்வோம். வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு அசைவம் வந்து சமைக்க சொல்லுங்கள். யாருமே இல்லை, நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சமைச்சு தரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்கலாம். அதில் தவறு வந்து கிடையாது. ஆனால் அப்படி சமைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வீடை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை வந்து பண்ணிக்கலாம். விரதம் தொடங்கக்கூடிய நாள் மற்றும் விரதம் முடியக்கூடிய நாள், இப்படி இந்த 2 நாள் மட்டுமாவது ஒருவேளை விரதம் இருந்தால் கூட மிக மிக வந்து சிறப்பு. அதாவது தொடர்ந்து விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க முருகனுக்கு வைக்கக்கூடிய நைவேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு கூட நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்கலாம். இப்படியெல்லாம் இந்த விரதம் வந்து கடைபிடிச்சிட்டு 48 நாள் விரதம் முடிந்த மறுநாளே அசைவம் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது. ஒரு 2-3 நாள் வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அசைவம் வந்து சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம்.